அது இந்த சமூகத்தில் எந்த இறப்பை எப்படி பார்க்கப்படுகிறது, எந்த இறப்பை எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்கிற விஷயத்தில் தான் நாம் வேறுபாடு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு நடிகனை பார்க்க போய் இறப்பவனுக்கு 34 லட்சம் கொடுக்கிற இந்த மண்ணில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய உணவு உற்பத்தியை செய்யக்கூடிய விவசாயிக்கு இறந்தான் என்கிற செய்தி தான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அரசுகள் விவசாயி இறந்தால், ஒரு விவசாயி இயற்கை இடர்பாடுனால் இறந்தால் இந்த புள்ளியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம், விவசாய அமைப்புகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் என்னவென்றால், விவசாயிக்கு ஒரு இறப்பு இயற்கை பாடுகள் ஏற்படுகிறது என்றால் ஒரு 10 லட்சம் அல்ல, 25 லட்சம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தொகையை தீர்மானமாக வைத்து அதன் பேரில் ஒரு இயக்கமாக மாற்றுகிற ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற அமைப்பில் தான் இங்கு இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்தோம். இன்றைக்கு இந்த 4 பேர் இறப்பு நாம் விவசாயிகள் மத்தியிலே ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்துவதற்கான அமைப்பாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த 4 பேருக்கும் நம்முடைய வீர வணக்கத்தையும் கண்ணீர் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பூர்வீக வைகை பாசன விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக இந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.